Hi guys, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது D blockல question number 19. Compare the stability of +2 oxidation state for the element of the first transition series. அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரப்போ நான் வீடியோ பார்த்துனாலே தெரிஞ்சுக்கும். அந்த 3D சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த ஆர்கான் ஃபில் ஆகி அப்புறம் அடுத்தது ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இதுல மெயின் ரீசன் என்னன்னா இந்த 4s ஆர்பிட்டால்ல ரெண்டு இருக்குமா, அந்த ரெண்டை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஈஸியா எடுக்க முடியும். ஓகே, அந்த ரெண்டை ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்றனால காமனா ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பிளஸ். கிளியரா? டிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 4s ஈஸியா எடுக்கலாம். ஸோ இது எதனாலனா டியூ டு த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் 4s ஆர்பிட்டால். இதுதான் முக்கியமான ரீசன். கிளியரா? 4s எலக்ட்ரான், 4s ஆர்பிட்டாலோட 4s எலக்ட்ரான்ஸ், அதனால அதை ஈஸியா எடுக்க முடியுன்றனால மோஸ்ட் காமன்லி யூ ஹேவ் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ரெண்டாவது என்னன்னா, அப்படியே டெண்டன்சி வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டெண்டன்சி டு ஷோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீசஸ் ஃப்ரம் ஸ்கேண்டியம் டு மேங்கனீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் பேர் ஆக ஆரம்பிக்கிறப்போ தென் டிக்ரீஸ். ஸ்கேண்டியம் டு மெக்னீஷியம் வந்து டெண்டன்சி டு ஷோ highest oxidation state increases எங்க from scandium to zinc. அதுக்கப்புறம் due to pairing of electrons in 3D அப்புறம் it decreases. எது tendency for oxidation decrease ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்கேண்டியத்துல மட்டும் அந்த இது வராது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். மோஸ்ட்லி எல்லாத்துலயுமே +2 தான் இருக்கும். கிளியரா? +2 ஆக்சிடேஷன் வெரி காமன். இதுக்கு ஒரு டேபிள்லாம் இருக்கு, பட் அந்த டேபிள்லாம் நீங்க மெமரிஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐ வில் பிரிங் த டேபிள் எனிவே, யூ கேன் யூஸ் தட். நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. இதுல பாருங்க, எல்லாத்துலயுமே ஸ்கேண்டியத்துல எல்லாத்துலயுமே +2 காமனா இருக்கு. ஏன்னா அந்த 2 எலக்ட்ரான் எடுக்கிறது ஈஸி 4sல. Okay, that is a matter. Clear? Thank you guys. We'll meet in next video.